பிப்ரவரி 20, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் காரியம் வெற்றியாக முடியும். நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். Your cause will be successful. You will hear good news. மத்தேயு 25 அதிகாரம் 21 வசனம். Matthew chapter 25 verse 21. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கொஞ்சத்திலே உண்மையாயிருப்பதும் கர்த்தரை சார்ந்திருத்தலும் நிறைவான ஆசீர்வாதங்களை தேவனிடமிருந்து கொண்டு வருகிறது. நீங்கள் சிறிய காரியமானாலும் கூட கர்த்தருக்கு முற்றிலுமாக உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆம், நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாயிருந்து கர்த்தர் தந்த தாளந்துகளை பயன்படுத்தி கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் வரும்போது நீங்கள் உங்களுடைய தாளந்துகளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் அவரை சந்திக்கும் போது வெறும் கையாக அல்ல, நீங்கள் சம்பாதித்த ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களோடு அவரை எதிர்கொண்டு போகும்படி உங்கள் தாளந்துகளை உபயோகப்படுத்துங்கள். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசியுங்கள். You have been faithful with a few things. I will put you in charge of many things. My dear brothers and sisters, being faithful in little and depending on the Lord will bring rich blessings from God. It is necessary for you to be completely faithful to the Lord, even if it is a small thing. God has a purpose for keeping you in your workplace. Yes, you should be faithful in a little bit and use the talents that the Lord has given to you. Bring glory to the Lord. You are to be a preachers of God's word to others. When the Lord comes again, you will give an account of your talents. Use your talents to meet him not empty-handed when you meet him, but with a thousands of souls you have earned. Arise and shine for the Lord. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாக்கியங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து கொள்ளும். எந்த ஆபத்துகளும் அவர்களுக்கு வராதபடிக்கே அப்பா நீர் அவர்களோடு கூட ஆண்டவரே கடந்து செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாகனங்களில் அவர்கள் செல்லும் போது கூட எந்த ஆபத்தும் அவர்களுக்கு நேரிடாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ தந்தமுட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அதிகாரிகளாக நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேகத்தின் மேலே அவர்களை நீர் அதிகாரிகளாக நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரை விரும்புகிறதான அந்த உண்மையுள்ளவர்களாக உடைய பிள்ளைகள் வாழும்படியாகவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்களுடைய பணிகளை உடைய பிள்ளைகள் செய்யும்படியாக அதன் மூலமாக உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. பெரிய காரியமாக இருந்தாலும் சிறிய காரியமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே, அந்த காரியத்திலே அவர்கள் உண்மை உள்ளவர்களாக உத்தமுள்ளவர்களாக அவர்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிறதான வேலைகளிலே தொழில்களிலே அப்பா அவர்கள் உண்மை உள்ளவர்களாக உத்தமமுள்ளவர்களாக வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த விதமான பாவங்களோ அழுக்குகளோ ஆண்டவரே அவர்களுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேராசைகளோ பொருளாசைகளோ நம்முடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கே கர்த்தாவே எல்லாவற்றிலும் அவர்கள் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே நேர்மையாய் அவர்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற வேலைகளுக்காக நன்றி.
அந்த என்ன வேலையாக இருந்தாலும், சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும், அந்த வேலையில் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து அந்த வேலைகளை செய்யும்படியாக, அந்த வேலைகள் மூலமாக அவளுக்கு வருகிற வருமானங்கள் அது அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக, அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஆண்டவரே அப்பா வருமானமாக இருக்கும்படியாக உன் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தாளந்துகளுக்கு ஆண்டவரே குறைவில்லாமல் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை அவர்கள் அனல் மூட்டி எழுப்பும்படியாக கிருபை தாரும். தங்கள் தாளந்துகளை அவர்கள் ஒழித்து வைக்காதபடிக்கு அந்த தாளந்துகளை அவர்கள் பயன்படுத்தும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகள் உண்டு அப்பா. அந்த தாளந்துகளை நம்முடைய பிள்ளைகள் அப்பா அவர்கள் பயன்படுத்தும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தாவே எனக்கு தாளந்துகளை கொடுங்க, எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நான் உபயோகப்படுத்தணும் ஆண்டவரே, அதை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த தாளந்துகளை கர்த்தர் நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உபயோகப்படுத்த நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை அவங்களை அறுவடை செய்யும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடுகின்ற தாளந்துகளை கொடுத்திருக்கிறேன். பிள்ளைகள் நல்லா பாடட்டும் ஆண்டவரே, உங்களை துதித்து பாடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இன்னுமாய் ஆண்டவரே பல்லவர் மியூசிக் போடும்படியாக தாளந்துகளை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதே ஆண்டவரே அவர்கள் நல்ல முறையில் ஆண்டவரை செய்யும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை போதிக்கிற அந்த வரங்களை நீர் கொடுத்திருக்கிறேன். அந்த தாளந்துகள் நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக தாளந்துகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அந்த தாளந்துகள் ஒவ்வொன்றும் அவளை ஆண்டவரை பயன்படுத்தும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் யார் யார் எந்தெந்த அற்புதத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த அற்புதங்களை எல்லாம் இந்த பிள்ளையுடைய வாழ்வில் நீ செய்தரலாம். இந்த நாளில் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவைகள் எல்லாம் வெற்றியாய் அமையும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவீராக, எல்லாவற்றையும் உடைய கிருபை இருந்து வழிநடத்துவதாக ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை அதிகாரிகளாக வைப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகொடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னுமா இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக, நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தவர்கள் பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நல்ல சுக வாழ்வை தந்து வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக, கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து கர்த்தாவே நீர் ஆண்டவரே உம்மை ஆண்டவரை கண்டுகொள்ள நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு மகிமையான பிள்ளைகளாக வாழ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, எல்லா நன்மையிலையும் தருவீராக ஆண்டவரே. அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா பாக்கியத்தின் நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இன்னுமாய் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் கேட்கின்ற அனைத்தையும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்கிற தாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.